பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இகழ்வோரை யார் இகழ்கிறாராம்? தேவன் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ரெண்டு பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இகழ்வோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மை உள்ளவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் இந்த 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரு தாழ்மையாக இருக்கிறவங்க, தேவன் இகழ்வோரை இகழ்கிறாராம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இகழ்ச்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா என்ன? கேலி, அவமதித்தல், பரியாசம், நிந்தை, வெறுப்பு, பகைமை, கோபப்படுத்துதல், அவமதித்தல், புறக்கணிப்பு, ஏளனம், மதியாமை. இகழ்வோரை தேவன் இகழுகிறாராம், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த வசனத்தின்படி பார்த்தா இன்றைக்கி அநேகரை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். தேவையில்லாத காரியங்களில், தேவையில்லாத நபரோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கின்றோம்? வெல்கம் பண்ணி கூப்பிடாமே நம்மளே இன்வால்வ் ஆகி அநேகரை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்குமா, பரியாசம் பண்ணி கொண்டிருக்குமா, அநேகர் வெறுப்பு, அநேகரை அவமதித்து கொண்டிருக்குமா, அநேகரை மதியாமல் இருக்குமா, அநேகரை புறக்கணிக்கிறோமா, ஏளனமாக பேசி கொண்டிருக்குமா? இன்றைக்கி நம்ம இகழ்ச்சியை நம்ம விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த வசனத்தை வாசிக்கும்போது விளையாட்டு கூட ஒருத்தரை பற்றி நம்ம பேசிடவே கூடாது. இகழ்வோரை தேவன் என்ன பண்ணிடுறாங்க? இகழ்கிறார். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்றோம். ஆனால் இந்த வசனம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா ஐயோ, ஆண்டவர் முன்பாக நம்மளை காத்து கொள்ளுகிறது எவ்வளோ உத்தமமாக இருக்குது, அது நன்மையாக இருக்குது. நம்ம அநேகரை சம்மந்தமே இல்லாமல் போய் நம்ம இன்வால்வ் ஆகிற, அநேகருடைய பிரச்சனைகளில் சம்மந்தமே இல்லாமல் போய் இன்வால்வ் ஆகிரும், ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகிரும், குடும்பத்தில் போய் இன்வால்வ் ஆகிரும், அநேகருடைய நபரோட வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகிரும். இன்றைக்கி இன்வால்வ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ நியாயம் சொல்கிறோம், நீதி சொல்கிறோன்ற பேரில் இப்படியாப்பட்ட காரியங்களை நம்மளையே அறியாமல் பேசுகிறோமோ, அறிஞ்சு பேசுகிறோமோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அன்பு தேவஜனமே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து வாழணும். தேவனுடைய கிருபை பெற்றவர்களாக இருக்கணும். தேவன் யாருக்கு கிருபை கொடுக்குறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிருபை கொடுக்குறாரு. பரியாசம் பண்ணுறவர்களுக்கு கிருபை இல்லை. இகழ்வோருக்கு கிருபை இல்லை. பெருமை உள்ளவர்கள், அவர்களுக்குள்ளே என்ன இருக்குது? பெருமை இருக்குது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம், 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். பரியாசக்காரனுக்குள்ள என்ன இருக்கான்? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவனுக்குள்ள என்ன இருக்கு? அகங்காரம். என்ன காரம்? அகங்காரம், இடும்பு, பெருமை இருக்குது அவனுக்குள்ள. அவனுக்கு பெயர் பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். அவன் எப்படி நடக்கிறானா? அகந்தையான சினத்தோடு நடக்கிறான். இன்றைக்கி அப்படியேப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளே மாற்றிக்கொள்ளணும். அன்பு தேவஜனமே, மாற்றிக்கொள்ளணும். தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். இன்னொரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய். பரியாசக்காரனுக்கு ஒரு பயன் இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது பாருங்களேன் வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது. அநேக நேரம் நீதிமொழிகள், சங்கீதங்கள் நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த பரியாசக்காரனுக்கு ஒரு பயன் இருக்குது. அந்த பரியாசக்காரனுக்குள்ளே இருக்கிற குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரியாசக்காரனுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்மளோட கேரக்டர், நம்ம எப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இருக்கிறோம்?
நமக்குள்ளே என்ன காரியங்களை சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கணும். நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். அன்பு தேவஜனமே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை விலைக்கு காத்து கொள்ளிடுங்க ஆண்டவரே. இகழ்வோரே அவர் இகழ்கிறான்னு வேதம் சொல்லுதுப்பா. தேவனுடைய இகழ்ச்சியை நான் விரும்பலப்பா. நான் கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. தேவனுடைய இகழ்ச்சியை நான் விரும்பலப்பா. தேவனுடைய இகழ்ச்சியை நான் விரும்பலப்பா. ஒருவன் பெருமை கொண்டு மற்றவர்களை இகழ்ச்சி செய்தால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் பெருமை கொண்டு மற்றவர்களை இகழ்ச்சி செய்த கர்த்தர் அவனை தண்டிப்பார். அதனோடு அவனை கேலிக்குள்ளாக்குவார். தாழ்மை உள்ளவர்களிடம் கர்த்தர் தயவோடு இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களிடம் தயவோடு இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் நம்ம என்னத்துல எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, இவங்களுக்கு என்ன தாளந்து இருக்குது, இதை செய்யறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது? இப்படிப்பட்ட குணங்கள் தான் இருக்குங்க. ஆண்டவருடைய கிருபையில் நம்ம இருக்கணுங்க. அதுதான் வேதம் சொல்லுது. நீ ஞானி ஆவாய், ஆனால் உனக்கென்று நீ ஞானி ஆவாய். நீ பரியாசக்காரனானால் அதன் பயனை அனுபவிப்பாய். அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அங்கே என்ன இல்லை? தாழ்மை இல்லை. நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். பரியாசக்காரனாய் ஞானியாயிட்டோம், பரியாசக்காரன்ட்டா உனக்குள்ளே என்ன இருக்கணும்? நமக்குள்ளே தாழ்மை இருக்கணுங்க. தாழ்மை இருக்கணும். சங்கீதக்காரர் தாவீது உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது தேவனுடைய சமூகத்தில் தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிறத அவனுடைய மனைவியாக மீகாள் அதை கண்டு தான் இருதயத்தில் தாவீதுக்கு முன்பாக அவங்க சொல்லுவாங்க. 2 சாமுவேல் புத்தகத்தில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை விருந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் அப்படின்னு தாவீது சொல்லுவார். உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் நான் இன்னும் நேசனம் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படி நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவே. எவ்வளோ ஒரு தாழ்மை பாருங்க. அவர் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடினேன், தன்னை தாழ்த்தினேன். அவ்வளோ ஒரு தாழ்மையாக சொல்லுகிறாரு. இன்றைக்கு நம்ம மீகாலை போல அநேக பிள்ளைகள் இருக்கலாம். நாமும் கிறிஸ்தவராகிய நாமும் எத்தனை முறை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாமும் எத்தனை முறை மற்றவங்களுடைய காரியத்தில் மூக்கு நுழைச்சி பரியாசம் பேசுகிறோம். நாம் மற்றவர்களை விட எவ்விதத்திலும் சிறந்தவர்கள் என்று நினைத்து எங்கே விழக்கூடாதோ அங்கே என்ன பண்ணிடுறோம்? சரிக்கு விழுந்துடும். இன்றைக்கு மீகாலை போல நம்ம பரியாச வார்த்தைகளை பேசுகிறோமா? இல்லை நம்முடைய குளிர்ந்த வார்த்தைகள்னால மற்றவங்களை உரையை செய்து விடுகிறோமா? நம்முடைய சூடான வார்த்தைகளான மற்றவங்களை எரித்து விட செய்கிறோமா? நம்மளும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்றைக்கு அநேகரை சொல்லுவாங்க, ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, எங்கிட்ட எரிஞ்சு விடுற மாதிரி பேசுகிறாங்கன்னு. இன்றைக்கி பரியாசமாக பேசுகிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குது பாருங்கள். வேரியேஷன் இருக்குது பாருங்கள், வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறது இருக்குது, எரிஞ்சு விழும்படி பேசுகிறது உண்டு, பரியாசமாக பேசுகிற வார்த்தைக்கு உண்டு. பேசுகிற வார்த்தை தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அன்பு தெய்வஜனமே, இன்றைக்கு மீகாலை போல் நம்ம பரியாசம் பண்ணி கணவனை பரியாசம் பண்ணிங்க. ஆனால் மீகாலோட மரண நாள் மட்டும் அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது வேதம் சொல்லுது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறத சாரால் கண்டு தன் கணவனாகி ஆபிரகாமை நோக்கி சொல்லுவார், அடிமை பெண்ணாகி அவளையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு. இன்றைக்கி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கார். சங்கீதம் 18 வாசிக்கும்போது, தயவுள்ளவருக்கு நீர் தயவுள்ளவராகும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகும். தேவன் எப்படி இருக்கிறாராம்? தயவுள்ளவருக்கு தயவுள்ளவராகும், உத்தமனுக்கு உத்தமராகும், புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தாழ்மையாக இருக்கும்போது தான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இகழ்வோரை தேவன் இகழ்கிறார் வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, அவர் இகழ்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள அழைக்கப்படலை, கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் பாவங்களை விட்டு விலகி, ஆண்டவரே நான் தாழ்மை உள்ளவனாய்
அப்போ சிலுவையின் மரண பர்யந்தம் தம்மை தாழ்த்தினவருடைய பிள்ளையாய் மகனாய் மகளாய் இருக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த நாள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, மை துதிக்கிறோம். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை என் தேவனுடைய தயவுள்ள கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுக்கிற தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார். நம்மளுடைய சுபாவங்களை நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். தேவையில்லாத காரியத்தில் நம்ம இன்வால்வ் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணும்படி கர்த்தர் இந்த நாள் பேசி கொண்டிருக்கிறார். God bless you. Have a blessed day.